இணையதள நண்பர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டிலும் விசேஷமாக இந்த லெந்து காலங்களிலே சிலுவை திருமொழிகள் 7 வார்த்தைகளையும் ஒவ்வொரு வார்த்தையாக குறுகிய நேரங்களில் நான் பேசி தொடர்ச்சியாக நாங்கள் இதை பதிவிட விரும்புகிறோம். ஒருவேளை நீங்களும் வருகிற பெரிய வெள்ளிக்கிழமை அன்று பல தேவாலயங்களிலே நீங்கள் செய்தி அளிக்கக்கூடும். அப்படிப்பட்டவர்கள் இன்னும் நல்ல கருத்துக்களை பெற்று கொள்ள வேண்டுமானால் எங்களுடைய இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கேளுங்கள். ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நீங்கள் பல புது அர்த்தங்களை புது கோணங்களிலே நீங்கள் பெற்று மக்களுக்கு நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் முதலாவது வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து வருகிறேன். இந்த முதலாவது வார்த்தைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால் மன்னிக்கும் ஆற்றல். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கும் ஆற்றலை உணர்த்துகிறது. சிலுவையிலே ஒரு கொடூர வேதனை, மரண வேளை, அகோர வேதனை. அவரது மன்னிக்கும் ஆற்றல் மன்னிப்பின் வலிமையை நமக்கு இங்கே உணர்த்துகிறது. மன்னிப்பு என்ற சொல்லுக்கு பொறுமை, பொறுத்தல், பொறை என்ற பதங்கள் உண்டு. ஆகவேதான் வள்ளுவர் பொறை உடைமை என்ற தம்முடைய அதிகாரத்தில் ஒரு குறளை நமக்கு வடித்து வைத்திருக்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இதனுடைய பொருள் என்னவென்றால் தன்னை அகழ்வாரையும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயினுக்காக பூமிக்கு அடியில் எவ்வளவோ ஆழத்தில் தோண்டிட்டு போகிறாங்க. ஒரு மேம்பாலம் அமைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு எவ்வளவோ பெரிய ஒரு அஸ்திபாரம். அதே போல் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவதற்காக மிகப்பெரிய அஸ்திபாரங்களும் மிகப்பெரிய அண்டர் கிரவுண்டு ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். சுரங்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், மிகவும் ஆழமாக பூமியை தோண்டி கொண்டு செல்லுகிறார்கள். அப்படியாக தன்னை அகழ்வாரையும் தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுத்தலே மிகச்சிறந்த பண்பாகும் என்று அந்த திருக்குறள் நமக்கு சொல்லுகிறது. எந்த அளவுக்கு தோண்டினாலும் அமைதியாக தன்னுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கிற, சற்றேனும் பிசகாமல் ஓடிக்கொண்டே இருக்கிற அந்த பூமியைப் போல நாம் எந்த அளவு மற்றவர்களால் சீண்டப்பட்டாலும், எந்த அளவு மற்றவர்களால் நாம் கடினப்படுத்தப்பட்டாலும் நாம் அமைதி காக்க வேண்டும் என்பதையே சிலுவையில் தொங்கும் இயேசு மொழிந்த அந்த முதல் வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. இயேசு மரண தண்டனைக்குரிய எந்த குற்றமும் அவர் செய்யவில்லையே, பின்னே ஏன் அவருக்கு இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டது? இது அநேகருடைய கேள்வி. இதற்கான வெளியரங்க காரணம் என்னவென்றால் உலகம் கெட்டு போய் கிடக்கு. இது அந்த காலத்திலிருந்தே இன்றும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், உலகம் கெட்டு கிடக்கிறது. இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம், இந்த உலகம் கெட்டு கிடக்கிறது என்றது நம்முடைய மாம்சீக ஒரு அனுபவம், மாம்சீக வார்த்தை. இதைத்தான் நாம் மனித சித்தம் என்று சொல்லுகிறோம். இதனுடைய உள்ளார்ந்த காரணம், உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால் பாவியின் மரணத்தை விரும்பாத பிதாவாகிய கடவுள் தம்முடைய குமாரனை பரிகார பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவ சித்தம். இன்றும் அதுதான் நடக்கிறது. இன்றைக்கி சமுதாயத்திலேயோ இல்லது உங்கள் குடும்பங்கள்லையோ இல்லது சபைகள்லையோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சீர்திருத்த கருத்தை கொஞ்சம் சொல்லி பாருங்கள், பார்க்கலாம், உங்களை தூக்கிடுவாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் அர்த்தப்படுத்தி கொள்ளுங்க. ஆமாம். ஆனால் சிலுவையில் தொங்குகையில் இன்னும் எவ்வளவு வார்த்தைகளை இயேசு பேசினார், எந்தெந்த வரிசையில் பேசினார் என்பதெல்லாம் நமக்கு விபரம் தெரியாது. ஆனால் நாம் சிந்திக்க போகிற அடுத்த 6 வார்த்தைகளையும் அந்த அகோர வேதனையின் மத்தியிலும் உயிர் துறக்கின்ற அந்த சூழ்நிலையிலும் இயேசுவால் இவ்வளவு தெளிவாக சொல்லுவதற்கு ஆற்றல் தந்தது இந்த முதல் வார்த்தை தான். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்பதுதான் அந்த வார்த்தை. இன்றைக்கி இந்த 7 வார்த்தைகளையும் நான் 7 தலைப்புகளிலே வெவ்வேறு பதிவுகளாக உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த முதல் பதிவு என்னவென்றால் மன்னிக்கும் ஆற்றல். 2வது வார்த்தையை விண்ணின் உரிமை என்ற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். 3வது வார்த்தையை
புது உறவுகள் என்ற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். 4வது வார்த்தையை நம்முடைய மறுவாழ்வுக்கான ஒரு கதறல் என்ற தலைப்பிலும், 5வது வார்த்தையை தாக்கம் உண்டாக்கும் தாகம் என்றும், 6வது வார்த்தையை வெற்றி முழக்கம் எனவும், 7வது வார்த்தையை பூரண நம்பிக்கையின் அர்ப்பணம். இப்படிப்பட்ட தலைப்புகளில் தான் நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன். இந்த மன்னிப்பின் மன்றாட்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இந்த மன்னிப்பின் பிரார்த்தனையை இயேசு ஏறெடுத்தது யாருக்காக நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவேளை பொய்களை பரப்பி சதி செய்து நியாயத்தை குழி தோண்டி புதைத்து தன்னை சிலுவையில் ஏற்றிய அரசியல் தலைவர்களுக்காகவா, அல்லது மத தலைவர்களுக்காகவா, அல்லது அரசு கட்டளைகளுக்கு இணங்கி இயேசுவை கொடுமைப்படுத்திய படை வீரர்களுக்காகவா, அதை முன்னின்று நடத்தி இருக்கிற நூற்றுக்கு அதிபதிக்காகவா, அல்லது ஒரு கூட்டம் ஜனங்கள் இவருடைய எல்லா நன்மைகளையும் அனுபவித்து மகிழ்ந்தவர்கள் இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி குரல் கொடுத்தார்களே அந்த மக்களுக்காகவா, அல்லது இவரை விட்டு ஓடிப்போய் விட்டார்களே அந்த சீடர்களுக்காகவா? சாதாரணமாக நம்முடைய மனித சுபாவப்படி நமக்கு தவறு இழைத்தவர்களையே நாம் மன்னிக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் தான் குற்றம் அற்றவராய் இருந்தும் தனக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதியின் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை எவ்வாறு இயேசுவால் வழங்க முடிந்தது? அவர் உலகத்தில் மனிதரோடு மனிதராக வாழ்ந்தபோது வழங்கிய சில வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க? அடுப்பு இருக்காது, எண்ணெய் இருக்காது, விறகு இருக்காது, சட்டியும் இருக்காது, மாவும் இருக்காது, ஆனால் வடை சுட்டு போயிடுறாங்க. ஆனால் இயேசு தான் சொன்னதை அப்படியே அவர் என்ன சொன்னார்? உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக கடவுளிடம் மன்றாடுங்கள், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும் என்று கற்றுக் கொடுத்தவர். மேலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களை மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கிற என்னுடைய தந்தை உங்களை மன்னிக்க மாட்டார் என்றெல்லாம் போதித்தார். இதையெல்லாம் இந்த கடைசி நேரத்தில் இந்த சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு அப்படியே டிஸ்பிளே பண்ணி காண்பிக்கிறதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ஆற்றல், இதை அப்படியே செய்து காண்பிக்கிற அந்த ஆற்றல் அவருக்குள் எப்படி வந்தது? இந்த ஜெபத்தை எப்படி ஏறெடுக்க முடிந்தது? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒரு ஸ்பானிஷ் ஸ்டோரி ஒன்று அதை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். ஒரு முறை ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்த பொழுது மகன் சொல்லிக்கொள்ளாமல் வீட்டை விட்டு விலகி போயிட்டான், வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். இந்த அப்பா அந்த மகனை தேடி அலைகிறாரு. பல வாரங்களாக தேடி அலைந்தார், பிரயோஜனமே இல்லை. அப்புறம் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னாங்க, நீங்கள் ஒரு பத்திரிகையில் ஒரு விளம்பரம் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. என்ன விளம்பரம் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவர் சொல்கிறாரு, அன்பு ராஜு, நான் ராஜுன்னு நம்ம ஊர் பேர் சொல்கிறேன் சரிதானா, அன்புள்ள ராஜு, வருகிற சனிக்கிழமை மதியம் 12 மணிக்கு இதே பத்திரிகை அலுவலகத்தின் முன்பாக நாம் சந்திப்போம். உன்னுடைய தவறுகளெல்லாம் மன்னிக்கப்பட்டது, நான் உன்னை ரொம்பவும் நேசிக்கிறேன், இப்படிக்கு உன்னுடைய அப்பா என்று சொல்லி ஒரு விளம்பரம் கொடுத்து விட்டார். அந்த சனிக்கிழமை வந்தது. அந்த பத்திரிகை அலுவலகத்தை நோக்கி தகப்பனார் வருகிறார் வேகமாக. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட ராஜுக்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இது எதை உணர்த்துகிறது? மன்னிப்புக்காக ஒரு கூட்டம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மன்னிப்பு எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கது? 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்லி கடந்து செல்லப் போகிறேன். மன்னிப்பு எப்படிப்பட்ட ஆற்றல்களை தருகிறது? 1, மன்னிப்பு ஆற்றலுக்கு அடித்தளம். நம்முடைய ஆற்றல்கள் எல்லாவற்றிற்குமே அடித்தளம் மன்னிப்பு தான். இயேசு சிலுவையில் செய்து முடித்த ஆற்றல் மிக்க மன்னிப்புக்கு முழு முதற் காரணம், உலக வாழ்க்கை முழுவதிலும் அவர் மன்னித்து கொண்டேதான் இருந்தார். கைது செய்யப்பட போகையில் அவர் மல்குஸை மன்னித்தார், பேதுருவை கண்டிக்கிறார். அவர் மேல் குற்றம் சுமத்தப்பட்டு கொண்டே இருந்த பொழுது அவர் பேசாமல் இருந்தார். அதுதான் அவருடைய ஆற்றல். இன்னைக்கு
நமக்கு விரோதமாக குற்றம் சுமத்தும் போது நாம் என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு பாருங்கள். எதையெல்லாம் பேசி நம்முடைய இமேஜை நாமே கரைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உயிர்த்த இயேசு பயந்து நடுங்கி அறைக்குள் அடைத்து கொண்டிருந்த சீடர்களிடம் வந்து தம்முடைய ஆற்றலாகிய பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் ஊதிவிட்டு என்ன சொல்றார்? யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஐயா, மன்னிக்கப்படாவிட்டால் மன்னிக்காவிட்டால் உறவும் இல்லை, உலகமும் இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவனின் அருமையான ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், என் மனைவியை நான் மிகவும் கொடுமைப்படுத்தியவன். ஆனால் ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில் இந்த முதல் வசனம் எனக்கு என்ன உணர்த்தினதென்றால், உன் மனைவியிடம் நீ மன்னிப்பு பெறாவிட்டால் நீ என்னிடம் மன்னிப்பு பெற முடியாது. கடவுள் அவனோடு கூட பேசுவது போல் இருந்ததாம். இன்னைக்கு அந்த மனிதன் சொல்கிறான், நான் அந்த வேளையில் அரண்டு போயிட்டேன். என் மனைவி கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்ட பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் தொடர முடிந்தது. இன்று என் குடும்பத்தில் நான் ஆற்றல் மிக்க ஒரு கணவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றார். மன்னிப்பு உங்கள் ஆற்றலுக்கு வழிவகுக்கும். இரண்டாவதாக, மன்னிப்பு வன்முறைக்கு தீர்வு காணும். மன்னிப்பு வன்முறைக்கு தீர்வு காணும். இன்னைக்கு அநீதியும் வன்முறையும் உலகை ஆக்கிரமித்து வைத்திருப்பதால் தான் உலகமெங்கிலும், ஏன் நம்முடைய இல்லங்களிலும், ஏன் நம்முடைய சபைகளிலும் சமாதான குறைச்சல்கள், கோர்ட்டு வழக்கு, கேசுகள், எவ்விதமான முரண்பாடான சிந்தனைகளோடு நாம் உலகத்திற்குள்ளும் குடும்பத்திற்குள்ளும் சபைக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு யுத்தம், கலகம், சண்டை, சச்சரவுகள் எல்லா இடங்களிலும் நிகழ்வு பெற்று கொண்டிருக்கிறது. இயேசுவை சிலுவையில் ஏற்றிய நிகழ்ச்சியே ஒரு வன்முறைதான். இயேசு சாகும் வரையிலும் இயேசு சாகும் வரைக்குமே அந்த வன்முறையாளர்களுடைய கோபம் அங்கே தணியவில்லை என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இயேசு தமக்கு வன்முறை செய்தவர்களையும் தம் மன்னிப்பின் மூலமாய் தம் பக்கம் இழுத்து கொள்ளுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அதற்கு ஒரு உதாரணம். அங்கே நூற்றுக்கு அதிபதி இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு இடம் முன்குறித்து அந்த நிகழ்வை கண்காணித்து கொண்டிருந்த, படை வீரர்களை கண்காணித்து கொண்டிருந்த அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன அறிக்கை செய்திருக்கிறார் பாருங்கள். நூற்றுக்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இன்றைய உலகில் நாம் மன்னிப்பை வழங்க முன் வந்தாலொழிய வன்முறைகளும் பழிவாங்குதல்களும் ஒருபோதும் ஓயப் போவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்புக்கு அவனது சகோதரர்கள் செய்தது கொடூரமான வன்முறை, பஞ்சம். ஆனால் பஞ்சம் அவர்களை எகிப்திலிருந்து யோசேப்பிடம் கொண்டு போய் சேர்த்த போது யோசேப்பு பழிக்கு பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் மன்னித்தது நிமித்தமாக அங்கே வன்முறைக்கு, அநீதிக்கு அங்கே யோசேப்பு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்ட விதத்தில் நாம் மன்னிப்பை வழங்கப் போகிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடைசியாக மூன்றாவதாக, மன்னிப்பு மறுவாழ்விற்கான வழிமுறை. தன்னுடைய வாழ்வை இழந்த நிலையில் திமிர்வாதத்தோடு இயேசுவின் முன் இறக்கி வைக்கப்பட்டவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் அங்கே மறுவாழ்வு பெற்றான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நமக்கு மறுவாழ்வு வழங்கவே இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை பவுலடிகளார் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களில் சொல்லுகிறார். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்கிறார். அந்த வெற்றியை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டுமானால் பாவ மன்னிப்பு தேவை. அதை குறித்து இயேசு சொன்ன மூன்று நிகழ்வுகளையும் 3 சுவிசேஷர்களால் மிக தெளிவாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று ஒரு கட்டளை அங்கே பிறக்கிறது. அதுதான்
அவனுக்கு மன்னிப்பு வழங்கிய மறுவாழ்வு, இயேசு வழங்கிய மன்னிப்பின் மறுவாழ்வு அதுதான். அந்த மன்னிப்பு தரும் 3 ஆசீர்வாதங்கள். மன்னிப்பு ஆற்றலுக்கும் வலிமைக்கும் அடித்தளம். மன்னிப்பு வன்முறைக்கு தீர்வு காணும். மன்னிப்பு வழங்கும் மறுவாழ்வு, அது மறுவாழ்விற்கான ஒரு வழிமுறை மன்னிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மன்னிப்பை அனைவருக்கும் தருவதற்காகவே இயேசு சிலுவையில் மரித்தார். அந்த மன்னிப்பை நம்முடைய உலக வாழ்க்கையில் நம்முடைய சக மனிதர்களிடம் நாமும் வழங்கி ஆண்டவராகிய இயேசுவின் இந்த நற்செய்தியை நாம் உலகிற்கு அறிவிக்க வேண்டும் என்றே நாம் இப்படிப்பட்ட ஆராதனைகளில் கலந்து கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொள்வீர்களா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த முதலாவது வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டவற்றை எங்களுடைய உலக வாழ்விலும் நாங்கள் ஆண்டவரை பகிர்ந்து மற்றவர்களும் அனுபவிக்கத்தக்கதாக நாங்கள் வாழ நீர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இதை கேட்கிற அனைத்து மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.